ஓகே, வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சேனல் சப்போஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். நீங்கள் அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். ஃபோட்டோ எடிட்டிங் அந்த மாதிரி நிறைய டுட்டோரியல் வீடியோ வந்து அதில் போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் டுட்டோரியல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டேரெக்டாக ப்ரீசெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் அதை அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சில விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்னென்னு நான் வீடியோ சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருப்பேன், பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல் மெட்டீரியலில் வந்து ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்க. இதை வந்து லிரிக் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா டெக்ஸ்டெல்லாம் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா லிரிக் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்கோங்க. இதில் போயிட்டு நான் கொடுக்குற ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்கவே இதில் அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆயிரும். ஓகே, இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் மேலே நீங்கள் சர்ச் பண்ணி கூட அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு அப்போவுமே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகலைன்னா அதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எகைன் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் டெக்ஸ்ட் கொடுக்கும்போதே மேலே அந்த ஃபாண்ட்டு தான் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபாண்ட்டு, அதனால் நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு அப்போவுமே சேஞ்ச் ஆகலைன்னா ஃபாண்ட்டோட சைஸை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதை சேஞ்ச் பண்ணிங்கனாவே ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். மெயின் பிஎன்ஜி ஒரு பாயோட பிஎன்ஜி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாயோட பிஎன்ஜி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க இமேஜ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எப்படி பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறதுனா, பிஎன்ஜி எப்படி கட் பண்ணுறதுனா ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும். ஃபோட்டோ ரூம்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ ரூம் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிட முடியும். ஓகே, இந்த மாதிரி பிஎன்ஜிஸ் ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, இந்த பிஎன்ஜிஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது கேட்டிங்கன்னா நான் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப் தான் இதை டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள்.
அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். பின்ட்ரெஸ்ட்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ ரூமில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி எரேஸ் பண்ணுறதுக்கு. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இமேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து டேரெக்டாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ போடணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவே டுட்டோரியல் வீடியோவாக போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.